வணக்கம். அடுத்ததாக ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஃபார் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் ஆக்ட் 2020 அப்படின்ற ஒரு சட்டத்தை மத்திய பாஜக அரசு வெளியிட்டு இருக்கிறது. இந்த சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் போராடி கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த சட்டத்திற்கு ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் ஆக்ட், ஃபார்மர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது விவசாயிகள் பாதுகாப்பு சட்டம், விவசாயிகளை எம்பவர் படுத்தும் பலப்படுத்தும் சட்டம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது விவசாயிகளை பலப்படுத்துமா, பலவீனப்படுத்துமா? நாம் இதில் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இந்த சட்டத்தில் பார்த்தீர்களானால் முக்கியமாக அக்ரி பிஸ்னஸ், அதாவது நாட்டில் உள்ள தனக்குரிய நிலத்தில் பாடுபட்டு உழைக்கும் ஒரு உழவனும் அந்த உழவர் விளைவிக்கும் வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக அவர் ஒரு ட்ரேடர், வியாபாரியிடம் போடும் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மியூச்சுவலி அக்ரீட் ப்ரைஸ், இவங்க இருவரும் சேர்ந்து இந்த விலைக்கு அப்படின்னு நிர்ணயம் பண்ணி அதை எழுதி வாங்கி அதன் மூலமாக ஒரு வியாபாரத்தை நடத்த வேண்டும் என்கிறார்கள். நமது நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் எழுத படிக்க தெரிந்தவர்களா? இல்லை பெரும் விவசாயிகளா? ஒரு 50 ஹெக்டேர், 100 ஹெக்டேர், 200 ஹெக்டேர் அப்படின்னு மேலை நாடுகளில் இருப்பது போல இயந்திரங்களை வைத்து மிக that is I am telling about the implementation of technology in agriculture business. அறிவியல் நூதனங்களை வைத்து இங்கே விவசாயம் செய்கிற அளவுக்கும், மிக நன்றாக படித்து கான்ட்ராக்டை தெரிந்து கொள்ளும் அளவிற்கும் விவசாயிகள் இந்திய நாட்டில் இருக்கிறார்களா என்பதை நமது பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். And the Honorable President Mr. Ramnath Kovind too has signed these 3 farmers bills without application of his mind, without application of his heart, without considering the protection of the farmers in India, without considering the food protection in India, without considering all the people living in India. விவசாயிகளை பற்றி சிந்திக்காமல், நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காமல், உணவு பாதுகாப்பை பற்றி சிந்திக்காமல், வேளாண்மையை பற்றி, இந்திய வேளாண்மையை பற்றி சிந்திக்காமல், உழவர்களின் உழைப்பை பற்றி சிந்திக்காமல் நமது நாட்டின் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்களும் இந்த 3 வேளாண் சட்டங்களில் கையொப்பமிட்டு இருக்கிறார். மோடிஜி அரசுக்காக, ஆர்எஸ்எஸ் பாஜக அரசுக்காக. And the whole nation is opposing it. நாடே இந்த 3 சட்டங்களை, வேளாண் சட்டங்களை எதிர்க்கிறது. குறிப்பாக நாம் இந்த ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த விலை நிர்ணய சட்டத்தில், வேளாண் விளைபொருட்கள் விலை நிர்ணய சட்டம் 2020 நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் ஒரு மியூச்சுவலி அக்ரீட் ப்ரைஸ் டேர்ம்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயியும் வியாபாரியும் முன்பே அவர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம்
ஒத்துக்கொண்டு கையொப்பமிடுகிற ஒரு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்டில் அவங்க எழுதி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு என்ன விலை நிர்ணயிக்கப்படுகிறதோ அந்த விலையில் அவர்கள் அந்த வியாபாரத்தை முடித்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த விலை நிர்ணயம் மத்திய அரசு தெரிந்து கொள்ளும். அதற்கான சில நெட்வொர்க்குகளை அணுகி அவர்கள் நிர்ணயிப்பார்கள் என்கிறார்கள். உலகம் பூராவும் விலை நிர்ணயம் என்பது எந்த ஒரு பொருட்களுக்காக இருந்தாலும், அது கொத்தமல்லியிலேருந்து கீரையிலேருந்து உயர் ரக டைமண்ட் வரைக்கும் இருந்தாலுமே சரி, அதோட அவைலபிலிட்டி அண்ட் டிமாண்டை பொறுத்தது தான் விலை நிர்ணயம். எவ்வளவு அதிகமாக கிடைக்கிறது அல்லது எவ்வளவு தட்டுப்பாடாக கிடைக்கிறது, அதனுடைய தேவை டிமாண்ட் என்ன இருக்கிறது, இதை பொறுத்து தான் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ இவங்க எப்படி அந்த விலையை முன்னமே நிர்ணயிப்பாங்க. மழை வருமா வராதா, கிளைமேட் ஒத்து வருமா வராதா, வெதர் கை கொடுக்குமா கொடுக்காதா, நம்மளுடைய இந்திய நாட்டின் மழை பருவ காலங்கள், காற்று புயல் இதெல்லாம் எப்படி இருக்கும், அது இல்லாமல் மக்களுடைய தேவை எப்படி இருக்கும், மழை தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு பெய்யும், வெயில் தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு அடிக்கும், இதெல்லாம் தெரியாத ஒரு இந்திய விவசாயி கையொப்பமிட்டு அக்ரிமெண்ட் டைப் பண்ணி அவர் நான் எல்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அதை அவர் சிக்னேச்சர் போட்டு கை நாட்டு வச்சு ஒப்பந்தம் போட்டு அதை விவசாய வியாபாரத்தை இந்த உழவர்கள் நடத்த வேண்டும் என்று சொல்வது உழவர்களின் உழைப்பை கேலி சித்திரமாக வரைவது போல இந்த சட்டத்தை அவசரமாக பிறப்பித்திருக்கிறார்கள். இதை கடுமையாக எதிர்க்கிறோம். அடுத்ததாக இதுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க டைம் லிமிட் 1 crop சீசன், ஒரு பயிர் விளைகிறது என்றால் அந்த ஒரு சீசனுக்கு இந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு சைக்கிள், ஒரு ப்ரொடக்ஷன் சைக்கிள், ஒரு உற்பத்தி சைக்கிள் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த காலகட்டம் வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அதிகபட்சமாக 5 வருடங்களுக்கு விவசாயிகள் வியாபாரிகளோடு அக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. தேவைப்பட்டால் குறிப்பாக எழுதி 5 வருடத்திற்கு மேலும் நீங்கள் இதை இந்த ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, குறிப்பிட்ட சில பழ வகைகள், இந்த மாதிரியான ஒரு சில விவசாய வேளாண் பொருட்களுக்கு அதிகமான தன்மையில் நீங்கள் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா, டோட்டலி உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களோட வேளாண் முறை, வேளாண் உற்பத்தி, உங்களுடைய வாழ்வாதாரம், அந்த நிலம் எல்லாமே அந்த வியாபாரியின் கையில் தான் போயிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சீட் ப்ரொடக்ஷன், விதை உற்பத்தி செய்வது பற்றி சில அம்சங்களை சொல்லியிருக்கிறார்கள். விதைகளை உற்பத்தி செய்து நீங்கள் டெலிவரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஒரு 3 மடங்கில் 2 மடங்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மீதி பார்த்திங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட டைம்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு. நமது நாடு விதை உற்பத்தியில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நம்மளுடைய மக்கள் தொகை வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. உணவு பற்றாக்குறை வரக்கூடாது. அதை தடுக்க வேண்டும் என்றால் உணவு உற்பத்தியை நாம் கண்டிப்பாக அதிகரிக்க வேண்டும். உணவு உற்பத்தியை அதிகரிக்கும் ஒரு புரட்சி நாட்டில் நடந்தாக வேண்டும். ஆனால் அது விவசாயிகளின், உழவர்களின் உழைப்பை விலை பேசி அல்ல. மாறாக நாம் அதற்கான ஒரு அறிவியல் புரட்சியை செய்ய வேண்டும், நிலப்புரட்சியை செய்ய வேண்டும், விவசாய புரட்சியை செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த நிலம் நீங்கள் அக்ரிமெண்ட் போடும்போது இட் இஸ் நாட் ஃபார் சேல், லீஸ் ஆர் மார்ட்கேஜ். இது நீங்கள் விற்பனைக்கோ அல்லது லீஸ்க்கோ இல்லை நீங்கள் உங்கள் நிலத்தை அடமானம் போடுவதற்காக ஒரு அக்ரிமெண்ட்டு கிடையாது விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். இப்போ வெளிநாட்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா,
வெளிநாட்டிலேருந்து வரவே இந்த நிலத்தை அப்படியே கையில் கேக் மாதிரி கட் பண்ணி தூக்கிட்டு போகவே முடியாது. நிலம் என்பது அங்கேயே தான் இருக்கும். அந்த நிலத்தை யாரும் கொண்டு போக முடியாது. அதனால் இதை நீங்கள் விற்க வேணாம், அது மார்ட்கேஜ் பண்ண வேணாம். அவனுக்கு ஒரு வேளை கடன் தொல்லை ஏற்பட்டால் அந்த விவசாயி வேறு வழி இல்லாமல் பினாமியாக இந்த வியாபாரி யாரிடம் அந்த நிலத்தை விற்றுவிடு என்று கையை காமிக்கிறாரோ அவரிடம் விற்றுவிட வேண்டியது தான். ஆக மொத்தத்தில் இந்த 3 வேளாண்மை சட்டங்களும் வேளாண்மையை, இந்திய வேளாண்மையை அச்சுறுத்தும் சட்டங்களாகவே இருக்கின்றன. நாடு முழுவதும் இந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. உலக வர்த்தகத்தில் இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட். இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை. அதை திறந்து விடுங்கள் எங்களுக்கு, நாங்கள் இங்கே வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸில் வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல மேலை நாடுகள் இந்தியாவுக்கு ப்ரெஷர் கொடுத்த வண்ணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அமெரிக்கா, ட்ரம்ப், நமது பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு கொடுக்கும் ப்ரெஷர், வேளாண் விளைபொருட்கள் சந்தையை, அமெரிக்க விளைபொருட்களை வந்து இந்தியாவில் விற்கிறதுக்கு இந்தியாவை வந்து திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி 20 வருஷமாக நாங்கள் கேட்குறோம், நீங்கள் விட மாட்டீங்க. இதுக்கு மேலே நாங்கள் வேறு ஏதாவது ஒரு சட்டமெல்லாம் தீவிரமாக போட்டு உங்களை வந்து ஆதிக்கம் செலுத்துவோம். இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் இம்பீரியலிசம். எப்படி அந்நிய ஆட்சி நமது மண்ணில் புகுந்து நம்மை எல்லாம் அடிமையாக்கியதோ அதே போல தற்போது இம்பீரியலிஸ்டிக் த்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு வியாபார முறை, அதுவும் உணவுக்கான வேளாண் துறையில் களமிறங்கி இருப்பது நமக்கு ஒரு பேராபத்தை உருவாக்கும். இதில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். உழவர்களின் உழைப்புக்காக ஒவ்வொரு இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொரு உழவர்களின் உழைப்பின் மேல் இருக்கும் அக்கறையினால் நாம் உண்ணும் உணவே உழவர்களின் இரத்தத்தினால் நமக்கு கிடைத்தது, வியர்வையினால் கிடைத்தது, உழவர்களின் அந்த தசை எலும்புகளின் உழைப்பினால் நமக்கு கிடைத்தது என்பதை அறிந்து அதை நினைத்து பார்த்து இந்த வேளாண் சட்டங்களை பற்றி நாமும் தெரிந்து கொள்வோம். அவசியம் மற்றவர்களிடமும் இந்த கருத்துக்களை பகிருங்கள் என்று மிக தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வழக்கறிஞர் கோ. பிரவீனா, சேலம், தமிழ்நாட்டிலிருந்து.